பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த வேளையில் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த இடத்துல ஒரு 10-15 நிமிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள் இந்த இடத்துல நாங்கள் பேச இருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். நீங்கள் கவனமாய் இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் செய்வார். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 145:14 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. விழுந்து போகிற யாவரையும் அவர் தாங்குகிறார், மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் இயேசு தூக்கி விடுகிறார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் விழத்தள்ளுகிறதாக இருக்கிறது. பலவீனங்கள், நோய்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கடன்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் விழுகிற மடங்கடிக்கப்படுகிற ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நெருக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்து அவர்களை விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நம்மை சந்தித்து நம்மை உயர்த்த இயேசு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, ஆறுதலை தர இயேசு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். விசேஷமாய் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தரான மேன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே.
உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். உன்னை அவர் தனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை உயர்த்துவார். உங்களை பாதுகாப்பார். எந்த சூழ்நிலையில நீங்கள் இந்த வார்த்தைகளை வீடுகளுக்குள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விழுந்து போன இடங்களில, நீங்கள் தள்ளப்பட்ட இடங்களிலே, ஒதுக்கப்பட்ட இடங்களிலே இயேசு உங்கள் தலைகளை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் நம் மத்தியிலே இருக்கிற பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொடுப்பார்கள். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த பகுதியில குடியிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்களுக்காக கடவுது. இப்போதும் என்னென்ன துக்கத்தில் இருக்கிறீங்களோ, வேதனைகளில் இருக்கிறீங்களோ, ஏசப்பாவின் நாமத்தை நாங்கள் சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். அந்த துக்கம் இனி உங்கள் வாழ்க்கையில் வராதிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதங்களை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த பகுதியில் இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் வேதத்தில் இருந்து சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள் ஆண்டவர் எங்களுக்கு சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தையை உங்களுக்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். நாங்கள் எப்படிப்பட்ட வேதத்திலிருந்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றால், இந்த வேதம் ஆண்டவருடைய வேதம், வல்லமை உள்ள வேதம். வேத புஸ்தகத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே அதிகமாய் விற்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அநேக பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிற ஒரு மகிமையான புஸ்தகம் என்றால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். நீங்கள் கவனித்தால் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் இந்தியாவில் மாத்திரம் 1400க்கும் அதிகமான மொழிகளிலே ஜனங்கள் பேசுகிறாங்க. அப்போ இதுவரையிலும் உலக அளவில் பேசப்படுகிற மொழிகளில் கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான மொழிகளில் கிறிஸ்துவனுடைய வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனுஷன் எழுதின வேதமாயிருந்தால் அது ஒரு மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும், மாநிலத்தோடு நின்று போயிருக்கும். இது சர்வ வல்லமை உள்ள தேவன் எழுதின, அவர் ஜனங்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தை. ஆகையினால
ஒரு மாவட்டத்தோடு இது நின்று போகலை, ஒரு மாநிலத்தோடு நின்று போகலை, ஒரு தேசத்தோடு நின்று போகலை. இந்த பூமியின் கடைசி எல்கை வரையிலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. ஆகவே கர்த்தர் மெய்யான தெய்வம். அவர் கதையில் வருகிற தேவன் அல்ல, சரித்திரத்தில் வருகிற தெய்வம். அவர் மெய்யான தெய்வம். அவருடைய வார்த்தை மெய்யானது என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் கவனித்தால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கதைகள் அல்ல, கட்டுக்கதைகளும் அல்ல, மனுஷனுடைய கற்பனைகளும் அல்ல. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது, சத்தியம் உள்ளது, மெய்யானது. இன்றைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பாம்பர மக்களுக்கு போய் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வேதத்தில் இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உலகத்தில் நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமாக சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆய்வு என்ன சொல்லுகிறது, ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது, அதை தான் அவர்கள் கேட்பார்கள். அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் சயின்ஸ் மூலமாக, விஞ்ஞானம் மூலமாக, ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது, சத்தியமானது, உண்மைக்கு புறம்பாது ஒன்றும் சொல்லப்படவில்லை என்று சொல்லி. ஆகவே ஒரு சத்திய வேத வசனத்தை நான் உங்களுக்கு பேச வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் செவி கொடுக்கலாம். ஏனென்றால் வேதத்தில் லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி. மருத்துவ உலகத்திற்கு ரொம்ப காலமாக தெரியாது ஒரு மனுஷனுடைய உயிர் எதில் இருக்கு. தோல்ல இருக்கிறதா, நரம்புல இருக்கிறதா, எலும்புல இருக்கிறதா, நகத்துல இருக்கிறதா, முடியில இருக்கிறதா என்று தெரியாது. உயிர் எப்படி போகுது, உயிர் எதில் இருக்கு என்று சொல்லி. ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்பதாக மருத்துவ உலகம் ஒரு மனுஷனுக்கு காலில் வீக்கம், கையில் வீக்கம், வயிற்றுல பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல ஊசியை வைத்து குத்தி இரத்தத்தை எடுப்பாங்க. அவங்களுடைய நினைவுகள் என்ன அப்படின்னா, அதில் கெட்ட ரத்தம் இருக்குது, அதனால தான் அந்த இடத்துல வீக்கம் இருக்குது, வலி இருக்குது, அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிற பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அமெரிக்காவில், அமெரிக்கா தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் வியாதிப்படும் போது தொண்டையில் வீக்கம் கண்டு ரொம்ப பலகீனப்பட்டார். அவருக்கும் அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அவருக்கு தொண்டையில் ஒரு 350 மில்லி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தாங்க நீடில் மூலமாக. சரியாகலை. மறுபடியும் 1 லிட்டருக்கு மேலே எடுத்தாங்க, சரியாகலை. மறுபடியும் 1.5 லிட்டர் ரத்தத்துக்கு மேலே அடுத்தடுத்த நாள் எடுத்தாங்க. சரீரத்தில் பாதிக்கும் அதிகமான இரத்தத்தை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு சிறிது நேரத்திலேயே துடித்து மரித்து போனார். அதுக்கு பிறகுதான் மருத்துவ உலகத்துக்கு ஒரு பேரதிர்ச்சி. இரத்தத்தை தானே எடுத்தோம், இதில் என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு பிறகுதான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு உண்மை என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மாம்சமான ஜீவராசிகளுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இப்படி வேதத்தில் நிரூபிக்கப்பட்ட எத்தனையோ வார்த்தைகள், சத்தியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சொன்னா சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை. ஆகவே வேதம் உண்மையானது. ஆண்டவர் வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் தன்னுடைய வேதனை எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தால் வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னார், எல்லா ஜனத்திற்காக எழுதப்பட்டது தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம். எல்லா பாஷைக்காரர்களுக்காகவும் எழுதப்பட்டது தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம். நீங்க கவனித்தால் வேதம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல சொந்தம், இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல சொந்தம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், வேத வசனத்தை எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில தன்னுடைய மனப்போன போக்கில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க நன்றாய் கவனித்தால் இந்த பூமியில ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி
ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மனுஷன் அறிந்து புரிந்து அதன்படி வாழுவானால் நிச்சயம் அந்த மனுஷன் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் இருப்பான். ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் வாழ்ந்தால் அந்த மனுஷன் மேல சாபங்களும் வேதனைகளும் வியாதிகளும் உபத்திரவங்களும் பெருகி கொண்டே இருக்கும். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்பாய் என்று சொல்லி. நல்லதை விதைத்தாய், நல்லதை அறுப்பாய். தீமையை விதைத்தால் தீமையே அறுப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு, துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் உண்டு, பாவத்தில் வாழுகிறவர்கள் உண்டு, வேசி மார்க்கமாய் வாழுகிறவர்கள் உண்டு, ரவுடித்தனமாய் வாழுகிறவர்கள் உண்டு. எப்படியும் வாழுவேன், இந்த மாதிரி தான் நான் வாழுவேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படியே நிறைய பேர் வாழுகிறாங்க. ஆகையினால நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சுகம் இல்லை, வேதனை. ஆகவே வேதத்தில் ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார்னா அவருடைய மகத்துவத்தை எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்று. அதை வாசிப்பீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த பூமியில ஒரு மனுஷன் வாடகை வீட்டில் வாழும்போது, வாடகை வீட்டுக்கு நம்ம குடியேறுகிறோம். அப்போ அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் நம்ம கையில் சாவி தரும்போதே சொல்லுவாங்க, ஒரு 10 கட்டளை ஆகிலும் சொல்லுவாங்க, இந்த வீட்டை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், இத்தனை பேருக்கு மேலே தங்கக்கூடாது, இவ்வளோ பேர் தான். முதல்ல வீடு கேட்கும் போதே கேட்பாங்க, எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர் தங்குவீங்க, தண்ணியை சிக்கனமாக செலவழிக்கணும், இப்படி நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில், ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கக்கு இத்தனை கண்டிஷன் இருக்குமே. ஆனால் இவ்வளோ அழகான பூமி, இவ்வளோ பெரிய பூமி ஆண்டவர் சிருஷ்டித்து மனுஷனுடைய கரத்தில் தருவாரானால் எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், எவ்வளோ காரியம் நம்ம கை கொண்டு நடக்க வேண்டியது இருக்கும். ஆகவே வேதத்தில் நிறைய காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க கவனித்தீர்களானால் ஆண்டவர் இந்த பூமியில வந்ததற்கு ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுல இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமியில வந்தார். வந்து அநேக காரியத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாலும் அவர் வந்த ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியில பிரசங்கிக்கும்படியாய் வந்தார், போதிக்கும்படியாய் வந்தார். ஜனங்கள் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கும்படியா இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். நீங்க கவனித்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எங்களை போல தெருக்களில் நின்று, கடற்கரையில் நின்று, கிராமங்களில், பட்டணங்களில், வீதிகளில் நின்று மனுஷர்களுக்கு போதித்தார். அவர் போதித்த முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா மனம் திரும்பணும். எதுல இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னா, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, துன்மார்க்கமான வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பணும். எல்லா மதமும் என்ன சொல்லுகிறது என்றால், பரலோகம் உண்டு, நரகம் உண்டு என்கிறது தான் எல்லா மதமும் போதிக்கிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரொம்ப தெளிவாய் தெருவில் நின்று ஜனங்களுக்கு போதித்தார். உனக்கு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கேள், மனம் திரும்பு, பொல்லாத வழிகளில இருந்து விலகு, பொல்லாத வழிகளில் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி பேசக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்க கவனித்தீர்கள். ஆனால் ஒரு அழகான வார்த்தையை, அநேக வார்த்தைகள் அழகானது, அதுல ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று சொல்லி. எப்படி ஆசீர்வாதமாய் இருப்பான் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த மதத்தினராயிருந்தாலும் சரி, எந்த ஊராராயிருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்போ வருகிறது, பாக்கியம் எப்போ வருகிறது என்றால், அந்த மனுஷனுடைய சில நேரம் சொல்லுவோம், நான் இருக்கிற ஊர் சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், நான் பிறந்த நேரம் சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அல்லது சொல்லுவாங்க, எங்க பாட்டை முப்பாட்டன் சொத்து எங்களுக்கு இல்லை, அதனால தான் எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை எதின் அடிப்படையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், குணத்தின் அடிப்படையில். நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்கும்படி இயேசு வந்தார். அதோடு முடிக்காமல் 12 சீசர்களை உருவாக்கி
அவர்களையும் கிராமந்தோறும் இன்று வரையிலும் அந்த ஊழியங்கள், கிறிஸ்துவினுடைய பணி பல கிராமங்களில பட்டணங்களில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்களும் இந்த இடத்துல செய்யும்படியாய் கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஆகவே பொல்லாத குணம் நமக்கே கஷ்டத்தை கொண்டு வரும், நம்முடைய குடும்பத்திற்கே கஷ்டத்தை கொண்டு வரும். அன்பாயிருங்கள். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும் என்று சொல்லி அவரவருடைய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் உண்மையில கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறதுண்டா, எந்த ஒரு மனுஷன் அன்பாய் இருக்கிறானோ அவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான். அதே போல அந்த அன்பான மனுஷனிடத்துல தேவன் நிலைத்திருக்கிறார். ஒரு மனுஷனோடு தேவன் இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தகுதி அப்படின்னா அன்பாய் இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்துல அன்பாய் இருக்கணும். இதுதான் கிறிஸ்து இந்த பூமியில வந்து கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை அறியாமல் நிறைய பேர் ரவுடித்தனமாய் வாழுகிறார்கள், துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள், அடிக்கிறவர்களாய், குத்துகிறவர்களாய், சண்டித்தனமாய் வாழுகிறார்கள். இந்த வாழ்க்கை இன்னைக்கு ரசிக்கலாம், இன்னைக்கு அழகா இருக்கலாம், ஆனா எதிர்காலம் இல்லை என்கிறதை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லி அடுத்த வார்த்தைக்கு நான் கடந்து போகிறேன். அப்படி இயேசு பிரசங்கிக்கும்படி வந்தார். அதே போல இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஒரு காரியமாய் வந்தார். என்ன அப்படின்னா, இந்த பூமியில நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இந்த பூமியில அநேகர் பிசாசு பிடியில இருந்தார்கள், விடுவிக்கும்படி வந்தார். சில வாதைகள் சில மனுஷனை பிடித்திருந்தது, கட்டுகளை உடைக்கும்படி, சேவனை கட்டுகளை உடைக்கும்படி வந்தார். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சேவனை கட்டுகளை உடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாயிருந்தார், இயேசுவை நம்புகிறவனாயிருந்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை வாசித்து அதன்படி வாழுகிறவனாயிருந்தார், அந்த மனுஷனுக்கு எத்தனை மாந்திரவாதிகள் சேவனை வைத்தாலும் அந்த மனுஷனை அது ஒன்றுமே செய்யாது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வந்தார். உங்கள் நடுவில் நிற்கிற நானும் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாதவனாய் இருந்தேன். நான் ஏன் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஏன் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பணியை நான் செய்கிறேன் என்றால், ஒரு காலத்தில் என்னுடைய தாத்தாவுக்கு பயங்கரமான சேவனை கட்டு, வாழ வேண்டிய வயதில் மரித்து போனார். அதே சேவனை என்னுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய தாயாருக்கும் பாதிப்பை கொண்டு வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். எத்தனையோ மந்திரவாதிகளை பார்த்தோம். மந்திரவாதி வரும்போது சொல்லுவாங்க, குளத்துக்குள்ள உங்களுக்கு நடு குளத்துல சேவனை பண்ணி தகடு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. பின்னாடியே கூட்டு போவோம். எந்தெந்த குளம், எந்தெந்த குளத்தெல்லாம் காட்டுவார், அங்கெல்லாம் எங்க தகப்பனார் போவாங்க, தாத்தா போவாங்க, அங்கெல்லாம் போய் தகடு எடுப்பாங்க. விடுதலை வந்துடும், சுகம் வந்துடும்னு கேட்ட பணங்கள் எல்லாம் கொடுத்தோம். ஆனா தாத்தா இறந்தாங்க. என்னுடைய தகப்பனாரும் மறிக்க வேண்டிய தருவாயில, என்னுடைய தாயாரும் திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு கால் வீங்கிறோம், முகம் வீங்கிறோம், வயிறு வீங்கிறோம். மருத்துவமனைக்கு போனால் எல்லா ரிப்போர்ட்டும் 4 முதலாக தானே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. போகாத இடம் இல்லை. பெரியவர்கள் ஒவ்வொரு பரிகாரங்களை சொல்லுவாங்க, செஞ்சு பார்த்தோம், ஆனால் முடியலை. ஆனால் ஒரு முறை ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த சேவன கட்டுகளை உடைத்தபடியினால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, ரொம்ப ஆறுதலாக இருந்து, ரொம்ப சமாதானமாக இருந்து, ஆகையினால தான் நாங்கள் இயேசுவை இன்றைக்கு பின்பற்றுகிறோம், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம். அதே இயேசுவை நாங்களும் உங்களுக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது செய்த அற்புதங்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைக்க போனால் உலகம் கொள்ளாத அவ்வளோ அற்புதத்தை ஜனங்களுக்கு செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே வல்லமையை ஆண்டவர் சபைகளுக்கும், சபையில ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒரு காலத்துல சேவனையினால பாதிக்கப்பட்டு இருந்தோம் நாங்க. இன்னைக்கு சேவனையினால பாதிக்கப்பட்டு வருகிற ஜனங்களை நாங்கள் சுகமாக்குகிறோம், விடுவிக்கிறோம். அவர்கள் விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் வாழுகிறார்கள். ஆகவே சேவனை நடுங்குகிற ஒரு நாமம் உண்டானால் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமம் என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அதே போல இயேசு கிறிஸ்து மூன்றாவது ஏன் வந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில ஆண்டவரை அறியாமல், சத்தியத்தை அறியாமல், வசனத்தை அறியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்தபடியினால் எத்தனையோ பாவங்களுக்கு உள்ளானான். அநேக பாவங்களை செய்து
அவனுடைய வாழ்க்கை சாபமாய் போயிற்று. ஒரு மனுஷன் செய்கிற பாவம் அந்த மனுஷனை சும்மா விடாது, கட்டாயம் சும்மா விடாது. அந்த பாவம் அந்த மனுஷனை அலகழிக்கும், வேதனைக்குள்ளாய் தள்ளும். சாபத்தினால, பாவத்தினால சாபம் வருகிறது, சாபத்தினால பல விளைவுகள் வருகிறது. நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம், இளவயதின் மரணம், தீராத வியாதிகள், குழந்தை பாக்கியம் இல்லாமை, திருமண தடைகள், எதை செய்தாலும் வாய்க்காமல் இருக்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் சாபத்தினால் இன்னும் நிறைய காரியங்கள் வருகிறது. மனிதர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏன் வந்தார் அப்படின்னா, எல்லா மனுஷனுடைய சாபத்திற்காக சிலுவையை சுமந்து, சிலுவையில அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து, ஒரு மனுஷனுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக வேதத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் ஒரு ஆடையோ மாடையோ பறவைகளையோ பலி கொடுப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக இனி ஆடு மாடு அல்ல, என்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னையே பலியாக்கும்படி வந்தார். இப்ப நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து பலியான அந்த பலியின் மூலமா எனக்கு சாபத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இயேசு எனக்காக தான் இந்த பூமியில வந்தார் என்று விசுவாசிப்பீர்களானால், இயேசு எனக்காக தான் ஜீவனை தந்தார் என்று நீங்க விசுவாசிப்பீர்களானால், நீங்க இருக்கிற பாவக்கட்டுகள் இனி உங்க மேல இருக்காது, உங்க பிள்ளைகள் மேல இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பாவ மன்னிப்பை ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். நீங்க கவனித்தீர்களானால், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்று வேதம் சொல்லுகிற பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன அப்படின்னா, சபையில ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஞான ஸ்நானம் எதற்காக அப்படின்னா, மதம் மாறும்படி அல்ல. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜலத்துல மூழ்கி எழும்புகிறதுக்கு பேரு தான் ஞான ஸ்நானம். அது பாவ மன்னிப்புக்காக சபை கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அந்த மனுஷன் மேல ஆசீர்வாதம் வராது. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகையினால ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அதே போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது என்ன ஆவி என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். கிராமங்களுக்குள்ளாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிலருக்குள்ளாக பிசாசின் ஆவி பிடிச்சிருக்கும். சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எங்கேயோ செத்த ஆவி பிடிச்சிருக்கு. ஆடச்சில சொல்லுது, நான் தீக்குளிச்சு இறந்தேன், என்னை கொலை பண்ணிட்டாங்க, அப்படிலாம் சில ஆவிகள் பேசும். நம்ம கேட்டிருப்போம், சங்கடமா இருக்கும். அப்போ ஒரு செத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் வர வல்லமை உள்ளதுன்றா கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். சபையில வருகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவர் வரும்போது ஒரு மனுஷன் பலன் அடைகிறான். அவர் வரும்போது ஒரு மனுஷனை போதித்து உணர்த்தி நடத்துகிறார். ஆகையினாலதான் சபைக்கு ஒழுங்கா போய் வேதத்தை வாசிக்கிறவர்களால பாவம் செய்ய முடியல, பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறாங்க, குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. காலையில எழும்பும் போதும் இன்னைக்கு குடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா முடிகிறது இல்லை. சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்போது எப்பண்டா வேலை முடியும், எப்பண்டா டாஸ்மாக் போகலாம், குடிக்கணும். மனைவிக்கு கொடுக்க பணம் இருக்காது, பிள்ளைகளுக்கு செலவு பண்ண படிக்க வைக்க துணி வாங்கி கொடுக்க பணம் இருக்காது. ஆனா டாஸ்மாக்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்க அந்த பணத்தை அவள்லாம் செலவு பண்ணுவாங்க. நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த பாவத்தை விட முடியல, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து என்ன ரட்சியும் என்று சொல்லி நீங்க கேட்பீர்களானால் அந்த பாவம் இனி உங்களை அடிமைப்படுத்தாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாவங்கள் அடிமைப்படுத்துகிறது. விபச்சார பாவம் அடிமைப்படுத்துகிறது, குடிவெறியின் பாவம் அடிமைப்படுத்துகிறது. இந்த பாவத்தில் இருந்து மனிதர்களை ரட்சிக்கும்படிதான் ஆண்டவர் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாம் சபைக்கு கொடுக்கிறார். இது எப்போ கிடைக்குன்னா, ஒரு மனுஷன் இயேசுவை மெய்யான தெய்வம் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் தன்னுடைய ஆவியை அந்த மனுஷனுக்குள்ளாய் கொடுக்கிறார். அப்படி இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லி. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மட்டும் வரல, இந்த பூமியினுடைய கடைசி நாட்களையும் வருவார். அது அடையாளம் என்ன என்று சொல்லி சீசர்கள் கேட்டாங்க. அந்த அடையாளத்தை தான் ஒரு 8 அடையாளம்
நான் வாசித்து மட்டும் முடிக்கிறேன் 5 நிமிஷத்துல. ஆண்டவர் நல்லவர். இயேசு மறுபடியும் வருகிறார், மறுபடியும் வரப்போகிறார். அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள். நாம் இன்னைக்கு நியூஸ் வழியாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்ததை கேள்விப்படுகிறோம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் போய் கொண்டு இருக்கிறத நாம கேள்விப்படுகிறோம். பல இடங்களிலே யுத்தங்கள் நடக்கிறது, பல தேசங்களுக்குள்ள யுத்தங்கள் நடக்கிறது. இன்னைக்கு இந்த யுத்தம் நடக்கிற செய்தி நாங்கள் சொல்லிதான் அல்ல, செல்போன் மூலமாய் பார்க்கிறோம், டிவி மூலமாய் பார்க்கிறோம். ஏன் இந்த யுத்தம் நடக்கிறத நம்ம டிவி மூலமாய் பார்க்கிறோம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி கிடையாது, கேபிள் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்ன இந்த அடையாளத்தை ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கிற மனுஷன் காது வழியா கேட்கணும், கண் வழியா பார்க்கணும் என்கிறதற்காக இந்த டெக்னாலஜியை கூட ஆண்டவர் வளர்ச்சி அடைய பண்ணினார். இன்னைக்கு இருக்கிற சந்ததிகளுக்குள்ளா இருக்கிற அறிவு அன்னைக்கு இருந்தவர்களுக்குள்ளா இல்லையா என்ன? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இருக்கிறவர்களை விட அன்னைக்கு இருந்த நம்முடைய முப்பிதாக்கள் நல்ல அறிவாளிகள். ஆனா காலம் நிறைவேறாதபடியினாலதான் இந்த டெக்னாலஜியினுடைய அறிவுகளை, கண்டுபிடிப்புகளை அந்த முப்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம நம்ம தலைமுறைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினால இதை வீட்டுக்குள்ளா இருந்து பார்க்கவும் கேட்கவும் ஆண்டவர் இந்த டெக்னாலஜி நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க, பார்க்கிறீங்க, யுத்தங்கள் நடக்கிறது. இந்த யுத்தத்தின் செய்தி என்ன பறைசாற்றுகிறதுண்டா? இயேசு வருகிறார், மனம் திரும்பு என்று சொல்லுகிறது. நீங்க மனம் திரும்புங்க. அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதையே நாம வீட்டுக்குள்ளே இருந்தே கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது. சில தேசத்துல நிறத்தின் அடிப்படையில பிரச்சனை. நம்ம எல்லாரும் கலர், அவங்க எல்லாரும் கருப்பர்கள். அப்போ வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பர்களை அடிப்பாங்க, கருப்பரா இருக்கிறவங்க வெள்ளையா இருக்கிறவங்களை அடிப்பாங்க. சில இடங்களில் ஜாதி பிரச்சனை. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பயங்கர ஜாதி பிரச்சனை. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் மோதி கொள்ளுகிறாங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புமா? மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், ஊர் அடிப்படையில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம காதுகளால கேட்கிறோம். அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் பஞ்சத்துக்குள்ளா இருக்கிறது. சோமாலிய தேசம் பஞ்சம், காசாவில் தற்காலிகமான பஞ்சம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் சில கிராமங்கள், இந்தியாவில் சில கிராமங்கள், மணிப்பூர்ல பஞ்சம் பிரச்சனையினால. அதே போல கொள்ளை நோய்கள் வரும். கடைசி காலத்துல நான் ஒரு மருத்துவரோடு பேசி கொண்டிருந்தேன், எத்தனை நோய்கள் இருக்கு இந்த பூமியில இதுவரைக்கும் அப்படின்னு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான நோய்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதையும் தாண்டி இப்போ கொரோனா என்கிற கொள்ளை நோய் ஒரு கிராமத்துல மட்டுமல்ல, ஒரு தேசத்துல மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன அடையாளம் ஒவ்வொரு தெருக்களிலேயும் வந்தது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இயேசு மெய்யான தேவன், அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. ஆகவே மனம் திரும்புங்க, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன, நான் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் வீடு உண்டுன்னு இருக்கிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்து வரும்போது ஒன்று நடக்கும். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்து ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று மரித்திருப்பானால், இயேசு மத்தியாகத்தில் வரும்போது அவருடைய கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு அந்த மனுஷனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போவாங்க. இப்படிதான் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியுமே அன்றி வேற ஒரு வழியும் இல்லை. அதே போல நீங்க கவனித்தீர்கள், ஆனால் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வரும்போது மரித்திருந்தால் இப்படி நடக்கும். உயிரோடு இருந்தால், இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றிருப்பானால் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவான், இயேசுவோடு சேர்க்கப்படுவான், பரலோகத்துக்கு போவான். இதுதான் நடக்கும். ஆகையினால இயேசு கிறிஸ்து வருகிறார். உலகம் முடிய போகிறது, உலகத்தினுடைய நாட்கள் முடிய போகுது. அடையாளங்கள் நம்முடைய கண்ணெதிரே நடந்து கொண்டு இருக்கிறது. கொரோனா கொள்ளை நோய் வரும்போது முதல்ல நியூஸ் வழியா தான் நம்ம கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டோம்? சீனால வருது, பரவிட்டு இருக்கு, நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள், சீனாவில் தானே வந்தது, இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்லி கண்ண முடியல. ஒரு வாரத்தில் இந்தியாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. உடனே தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்தியாவில் தானே வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நினைச்சாங்க.
கடைசியில் பக்கத்து மாநிலத்துக்கு பக்கத்து மாவட்டத்துக்கு பரவுச்சு. உடனே என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2வது 3வது ரவுண்டெல்லாம் வரும்போது நிறைய பேருக்கு மூச்சு திணறல். ஆண்டவர் கிருபையாய் சிலரை காத்தார். ஆகவே கொள்ளை நோய் வருகிறது, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வருமா. நீங்கள் நல்லா கவனித்தா 2010 இதுவரையிலும் 1,52,000 முறைக்கும் அதிகமாய் இந்த பூமியில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. அவ்வளோ அடிக்கடி இந்த பூமி அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. இதையும் நியூஸ் வழியாக அவருடைய அடையாளத்தை, அவருடைய வருகையின் செய்தியை எல்லா குடும்பத்திற்குள்ளாகவும் ஆண்டவர் கடந்து போக பண்ணுகிறார். அதே போல் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நீங்கள் கவனித்தால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒரு வீடுன்னா, இன்னைக்குன்னா ஒரு வீடுன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள், இதுதான் ஒரு குடும்பம். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தாத்தா பாட்டி, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, தங்கச்சி, எல்லா குடும்பமும் மொத்தமாக வாழும். ஆனால் இன்னைக்கு அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, ஒரு பிள்ளை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு, பையன்கிட்ட சொல்லுது, கல்யாணம் முடிஞ்சு எந்த இடத்துக்கு தனி குடித்தனம் போவோம்? என் வீடு தான் பெருசாக இருக்கு, எங்கே இருக்கலாமே? இல்லை, நான் தனி குடித்தனம் தான் போவேன். பெரிய பிரச்சனை. கல்யாணம் முடியக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை கேட்குது, தனக்கு வந்திருக்கிற வரனை கொண்டு வந்திருக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட, அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, உடன்பரப்புகள் இருக்கு. அப்படியா? நிறைய கஷ்டமா இருக்கு. எல்லாரோடு சேர்ந்து ஐக்கியமாய் அன்பாய் வாழக்கூடிய காலங்கள் மலையேறி போச்சு. இனி அந்த காலங்கள் வரவே வராது. ஏனென்றால் அந்த காலம் வருதோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள், அவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த அடையாளம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். இது சபைகளுக்கு மட்டும் பிரசங்கிக்கப்படாது. தெருவில் இருக்கிற ஆண்டவரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அல்லாதவர்கள் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும். இன்னைக்கு இந்த ஊழியத்திற்கு, இந்த பணிக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, நிறைய இடத்துல பிரச்சனை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகையினால நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களிடத்துல சொல்லிட்டு போகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதும், வேதத்தை வாசிக்கிறதும், நேசிக்கிறதும் அவரவருடைய விருப்பம். நாங்கள் எங்கள் மேல் விழுந்த கடமையை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் இந்த பகுதியில் யாருக்காகிலும் பலகீனமாய் இருப்பீர்கள் ஆனால், இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சுகமளிக்கிற அதிகாரத்தை, பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை. எங்க சபைக்கு ஒரு குடும்பம் வந்தது, 60,000 ரூபா மந்திரவாதிகிட்ட செலவழிச்சு பேய் போகலை, நாங்கள் இலவசமாய் சுகமாக்கினோம். அன்னைக்கு அந்த பேய் ஓடச்சில தம்பிமாரெலாம் இருந்தாங்க, கூட பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வரவே இல்லை. அந்த மகள் ஆடலை, சுகமாய் கணவனோடு இருக்கிறாங்க. ஸோ பலத்த அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் விரும்பினால் கண்களை மூடி வீடுகளில் நிற்கிற இடங்களில் இயேசுவேன்னு ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபங்கள் மாறட்டும், என் சரீரத்தில் இருக்கிற வலிகளை எடுத்து போடுங்க. நீ கண்ண முடியோ அல்லது இருதயத்தில் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாய் நீங்க ஆமேன் அற்புதத்தை காண்பீங்க, அதிசயத்தை காண்பீங்க. தேவன் உங்களுக்கு செய்கிற மகிமையை பார்ப்பீங்க. குழந்தை பாக்கியத்திற்காய் கேளுங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ அந்த அற்புதத்தை செய்யட்டும். திருமண தடைகள், படிப்புல இருக்கிற காட்டுகள், சேவனை போராட்டங்கள், பிசாசின் தொல்லைகள், அடிக்கடி தூக்கம் வர விடாதபடி கெட்ட சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை விட்டு மாறுகிறது. சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் எதையும் செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இயேசு மெய்யான தேவன். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தகப்பனை எல்லாருக்காக ஜெபித்திருக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்த அற்புதம் செய்ததற்காய் நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே இந்த இடத்துல நிற்கிற உங்களிடத்துல
எங்களிடத்துல வேத புஸ்தகம் இருக்கிறது, கர்த்தருடைய வேதம். நீங்க விரும்பினால் இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தை வாசிக்கணும், நீங்க விரும்பினால் நாங்கள் அதை இலவசமாக தான் கொடுக்குறோம். விரும்பினா நீங்க வாங்கிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தினந்தோறும் வாசிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை தருவார். எல்லாருக்கும் நன்றி.